எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்குறது வந்து பெடல் சீலிங் மிஷின் வித் 11 பார்ட்டிஷன் சீலிங். அதாவது இது கஸ்டம் மேக் நம்ம பண்ணி தரோம். கஸ்டமருக்கு 11 பார்ட்டிஷன் டைப்ல வரணும் கவர்ல சீலிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. இதுல சீலிங் அண்ட் பஞ்சிங் வேணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சீலிங்க்கு இந்த மிஷின் ரெடி பண்ணிக்கிறோம் பெடல் டைப்ல. ஸோ பஞ்சிங்க்கு செப்பரேட்டா நம்ம இதுல வேற மிஷின் இருக்குது. இப்போ நம்ம சீலிங் மிஷின் பார்க்கலாம். பாருங்க, சீலிங் மிஷின் 11 பார்ட்டிஷனுக்கு ஈட்டிங் மின் கொடுத்துக்கிறோம். பிளஸ் இங்க கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண இண்டிகேஷன் வரும். இது வந்து உங்களுக்கு டைம் அந்த கவர் எவ்வளோ கவர் திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்க இதை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பிளெயின் கவர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சீல் பண்ணி காட்டுறோம். பாருங்க, பாருங்க பெடல் ப்ரெஸ் பண்றோம். பசன் இன்னும் ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்தா உங்களுக்கு சீலிங் வந்துட்டு இருக்கும். பாருங்க, பாருங்க சீலிங் இருக்குது. இப்போ நம்ம எடுக்கிறோம். பாருங்க, பாருங்க பாருங்க சீலிங் இருக்குது. இப்ப இந்த பக்கமும் காட்டுறோம். பாருங்க, ஸ்டேடுங்க. பாருங்க, சீலிங் ஒயருக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணி ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். பாருங்க, இந்த மாதிரி பார்ட்டிஷனை கட் பண்ணிப்போம். அந்த போச்சை கட் பண்ண போச்சை சென்டர்ல குரூப் பண்ண போறோம். இப்படி இந்த மாதிரி குரூப் கட் பண்ண போறோம். மீன்ஸ் இது வர்ற மாதிரி டேரிங் வர்ற மாதிரி கட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதுல வந்து இது நியூமேட்டிக் டிப் மிஷின். இங்க நியூமேட்டிக் சிலிண்டர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஏர் கம்ப்ரஸர் கனெக்ஷன் இதில் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகும். இங்கே டைமர் இருக்குது. டைமர் தகுந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, பாருங்க இங்க நம்ம இது பண்ண போறோம். இப்போ பாருங்க, சுவிட்சுக்கு இது பாத்தீங்கன்னா அந்த சுவிட்சை பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு சிலிண்டர் இதாகும். பாருங்க, பாருங்க பண்ணிக்கிறோம். இதுல பாருங்க சீலிங். இங்க பாருங்க, டேர் பண்றேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி வேணும்னாங்க, அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த ஃபுட் சுவிட்சை நம்மளுடைய மேலே ப்ரெஸ் பண்ணா வரும். இங்க ஆல்ரெடி பிளேட் கொடுத்துக்கிறோம். ஸோ பிளேடு மூலயமா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிளேடு வந்து இதாகும்போது உங்களுக்கு இந்த குரு ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு கஸ்டம் மேக் பண்ணி தரணும்னா உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. வேணுன்ற போது நாங்கள் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்.